ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இன்னொரு முறையாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். முடிந்தால் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க அன்போடு கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த தொடர்ந்து ஒளிபரப்போம். அதே போல ஒவ்வொரு நாளும் இது ஒளிபரப்பப்படும். கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். முடிந்தால் ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் இது உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள். இதில் ஏராளமான ஒரு 5200 செய்திகள் ஒலிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 150 சங்கீதங்களுக்கு விளக்க உரை, ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, இப்படி பல தலைப்புகளிலே பெண்களுக்காக, பெற்றோர்களுக்காக, இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் பல தலைப்புகளிலே சர்ச் டெடிகேஷன், பேபி டெடிகேஷன் என்ற பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்க அன்பை கேட்கிறேன். இதனுடைய ஊழியத்திற்கு மிகுந்த பயன்படும். தொடர்ந்து நீதிமொழி புஸ்தகத்தில் இதுவரைக்கும் 22 பாகங்கள் பேசியிருக்கிறேன். அதையும் நீங்கள் கேட்க அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகர் ஏதோ போகிற ஒன்றிலே திருப்தியா இருக்கிறார்கள். அதாவது அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் அறிந்த நோக்கமே டு சேவ் அதர்ஸ். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவார்கள், யூ ஆர் சேவ்ட் டு சேவ் அதர்ஸ். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்த நோக்கம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் நான் கிறிஸ்து அறிவிக்கும்படிக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு திருச்சபைக்கு பல ஆண்டுகளாய் போகிறார்கள். இன்னும் ஒரு 2 வார்த்தைகளிலே சுவிசேஷத்தை சொல்ல அவளுக்கு சரியான ஒரு தைரியம் இல்லை, அதாவிட்டால் அதற்குறித்த வெளிப்பாடு இல்லை. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆங்கிலத்தில் த வெரைட்டி ஆஃப் பிளேசஸ் காஸ்பல் பிரீச். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஒரு காலத்திலே திருப்பிரசங்கங்கள், அதிகாலை பிரசங்கங்கள் இப்படிலாம் இருந்தது. எம்எல் ஜெபசிங் அவர்கள் ஒரு தெருக்கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு என்று அவர் சொல்லுகிறார். அதே போல டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள் கூட ஒரு திருப்பிரசங்கத்திலே சிந்தாதிரிப்பேட்டையில அந்த பைபிள் லீக் என்று சொல்லுகிற அவருடைய திருப்பிரசங்கத்துல அண்ணன் ஜீவானவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அன்பானவர்களே, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அறிவியுங்கள். ஒரு வீட்டுக்கு போறீங்க, மணிக்கணக்கா பேசுறீங்க. அன்பானவர்களே, அதுல ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவரை குறித்து பேசுங்கள். நண்பரோடு பேசுறீங்க, மணிக்கணக்கா பேசுறீங்க, அதுல 5 நிமிடங்கள் ஆண்டவரை குறித்து பேசுங்கள். அப்படி என்னோட ஒரு பேசினார். நம்முடைய விளைவுதான் இன்றைக்கு நான் அவனுடைய பிள்ளைய ஊழியனா இருக்கிறேன். எனவே வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அறிவியுங்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், வேர் காஸ்பல் பிரீச், எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. முதலாவதாக அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே எந்த இடத்துல கிறிஸ்து பகைக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டாரோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாரோ அங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அன்பானவர்களே, பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது, பரியாசங்கள் இருந்தது. அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாத இடத்திலே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், கவனிங்கள், உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, தேவனை அறிந்தவர்கள் தான், தேவனை புறக்கணித்தவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் நடுவிலே
எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. அறிந்தவர்கள் தான், ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் அறியவில்லை. அது சொல்லப்பட்டது, என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, எங்கே பயமுறுத்தல் இருக்கிறதோ, எங்கே மிரட்டல் இருக்கிறதோ, எங்கே புறக்கணிக்கப்படுகிறதோ, அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள். இதே இடத்துலதான் ஆண்டவர் இயேசு புறக்கணிக்கப்பட்டார். சிஷ்யர்கள் அதுக்கு பின்பு அன்பானவர்களே எங்கும் அவர்கள் சிதறி ஓடினார்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது, வேர் there is a threatening. இது நம்முடைய தேசத்துல ஒரு சவால். சமீபத்துல நான் ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக. எந்த ரஷ்யாவிலே கிறிஸ்துவம் சிதைக்கப்பட்டதோ அதே ரஷ்யாவிலே இன்றைக்கு கிறிஸ்துவ வளர்ந்திருக்கிறது. நான் பல தேசங்களில் போயிருக்கிறேன். என்னை கவர்ந்த, நான் விரும்புகிற, திரும்ப நான் போக வேணும் என்று விரும்புகிற தேசம் ரஷ்யா. அங்கே பணம் கிடைக்காது. 14 நாட்கள் நான் பிரசங்கித்தேன். காணிக்கை கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் நாணயம் தான் அங்கே ரொம்ப மதிப்பு. அந்த ஊர் நாணயத்துக்கு இந்த தேசத்துல அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது. அதிக வறுமை, ஏழ்மை. ஆனால் அந்த தேசத்துல இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். -10. நான் போனது பிப்ரவரி மாதம். பயங்கர குளிர், எங்கும் வெண்படலம். ஆனால் அந்த குளிரிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வாகனங்கள் இல்லை. அதிகமாக அங்க பயன்படுத்தப்படுகிற வாகனம் இந்த டிராம். அந்த பொதர் ஒரு வாகனம் வைத்திருக்கிறார். அது ஒரு பழைய வாகனம். அது கொஞ்சம் தூரம் போக நிற்கும். அந்த பெட்ரோல் ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த டிராம்ல ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு வருகிறார்கள். அதை விட பெரிய காரியம் என்னவென்றால், அதிகால ஜபத்துக்கு மக்கள் வருகிறார்கள். -20. இது மிகைப்படுத்தலோ அல்லாவிட்டால், அதாவது என்னை மேன்மைப்படுத்தல்ல, ஏழை ஜனங்கள். ஆனால் அந்த ஏழை ஜனங்கள், இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகள் அங்கு இல்லை. ஹீட்டர் கிடையாது. குளிருக்கு ஹீட்டர்லாம் கிடையாது. ஒரு பெரிய பைப் போகும் ஒரு வீட்டுக்குள்ளேயும். அந்த பைப்ல இருக்கிற அனல் தான் அந்த வீட்டை பாதுகாக்கும். அல்லாவிட்டால் இந்த விறகு அதுல தான் குளிர் காய வேண்டும். இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிற அந்த மக்கள் வாழ்க்கையிலே யோசித்து பாருங்கள். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, அதே போல இந்த போலன் பலமுறை போகிற வாய்ப்பை தேவன் தந்தார். அங்கும் ஒரு மாபெரும் எழுப்புதல் எல்லா நாட்களிலும் கூட நடக்கிறது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வேர் there is a threatening, preach the gospel. அது கடினம்தான். நம்முடைய தேசத்திலே வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார், உண்மை. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அந்த வார்த்தை தேவன், அன்பார்களே, உங்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஊழியரின் வார்த்தையை கனம் பண்ணுகிறார். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற கர்த்தர். வேர் த காஸ்பல் பிரீச். நம்பர் 1, the place where they were threatened. எங்கே பயமுறுத்தப்பட்டார்களோ, எங்கே ஒடுக்கப்பட்டார்களோ, எங்கே அவர்கள் அன்பார்களே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள். புறக்கணிக்கப்பட்ட இடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாசிகளே, there are some threatening always. இதெல்லாம் எல்லா ஊழியருக்கு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல வாழ்கிற எத்தனையோ ஊழியர்களுக்கு மிரட்டல்கள், ஆயிரக்கணக்கான கோர்ட் கேசஸ் இருக்குது, வீணாக சுமத்தப்பட்ட பழிகள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட இரண்டாவது இடம், அன்பானவர்களே, அலங்கார வாசல். ஆலயத்தின் வாசல்களிலே பிரசங்கம் பண்ணினார்கள். உள்ளே போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஆலயத்தின் வாசல்களிலே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:12. ஆலயத்தின் வாசல்களிலே. இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா என்பது பெரிய கேள்வி. பல ஆலயங்களிலே கேள்விக்குறித்தான். ஆட்டம், பாட்டம், சினிமா, கொண்டாட்டம், உலகமே ஆலயத்துக்குள் இருக்கிறது. எனவேதான் ஆவியானவர் அன்றைக்கு பேதுருவை இப்படி பயன்படுத்தினார். அந்த ஆலயத்தின் வாசல்களிலே அந்த 3:12 பேதுரு
ஜனங்களை நோக்கி, இந்த ஆலயத்தை போகிற இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? சப்பானி நடந்தான். நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை, அன்பானவர்களே, அதாவது அவன் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தான். ஆனால் அந்த பிச்சை கேட்கிற ஒருவனுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இன்றைக்கு மிக துக்கமான காரியம், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு சில இயக்கங்கள் அவளோடு கூட ஊழியம் பண்ணுகிறார்கள். இந்த வழி அருகே அடிப்படை தேவை இல்லாமல் யாசகம் பண்ணுகிற பல மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட இயக்கங்கள் ஊழியம் பண்ணுகிறாள். அவளுக்காக கர்த்தரை துதிப்போம். அந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக துதிப்போம். அங்கே காணிக்கை கிடைக்காது. இந்த வசந்தை பிடிக்கணுங்க. அங்கே இங்கே இந்த யோவானும் பேதுருவும் they never expect any offering. புகழ் வராது, பணம் வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மகிமைப்பட்டது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அந்த 10ஆம் வசனத்திலே, பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன். என் அன்பு ஊழியர்களே, வேர் there are some need, எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ. ஒரு சின்ன கேள்வி, என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். என்னைக்காகிலும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு யாசகம் பண்ணுறவருக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசி இருக்கிறோமா? நம்முடைய எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் வராங்க. பால்காரர் வர்றார், தயிர்காரர் வர்றார், கீரைக்காரங்க வராங்க. இப்படிதான் உங்களுக்கு இந்த மாநகராட்சி துப்புரவு தொழிலாக வராங்க. என்னைக்காக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசியிருக்கிறோமா? முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன், பேச விரும்ப, அதுல ஒரு சின்ன திருப்தி, ஏதாவது ஒன்று சொல்லுவது. நான் சொல்ல அந்த வார்த்தை, பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. இந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணுவார். என்னுடைய 2வது குறிப்பு என்னவென்றால், preach to the needy people, preach to the, அன்பானவர்களே, neglected people, ஒதுக்கப்பட்ட, சிறுமைப்படுத்த, அது யார் வேணா இருக்கலாம். பாலியல் தொழில் பண்ணுகிறவர்கள், இந்த 3ஆம் இனத்தவர்களா இருக்கலாம், யார் வேண்டுமா இருக்கலாம், திருடர்களா இருக்கலாம். நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது. என்னுடைய சத்தியத்தை கருத்தாய் கேளுங்கள். அதாவது ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நாம் நினைக்கிறோம், இவர் மனம் திரும்ப மாட்டார், இவர் இதுக்கு புரியாது. இல்லை, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கண்ணாடியில் உங்களை போய் பாருங்க. உங்களை என்னையுமே தேவன் மாற்ற முடியுமானால் ஏன் அவர்களை மாற்ற முடியாது? அந்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வேர் there is a need, எங்கே ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சாலையோரம், வீதியோரம், ஒதுக்கப்பட்டவர்கள். யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அவங்கதான் ரொம்ப எளிதா ஏற்றுக்கொள்வார்கள், பணக்காரர்களை விட. அந்த வார்த்தை படிக்கிறேன், அலங்கார வாசலண்டை. நாம் நினைக்கலாம் இவர்கள்லாம் ஆண்டு ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை. மிக துக்கமான காரணம் என்றால், திருச்சபையிலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. அப்படியே வந்தால் அவர் ஒதுக்கப்படுகிறார்கள். ரொம்ப மிக துக்கமான ஒன்று. யாரோ ஒரு புதுசா ஒரு 3ஆம் பாலினத்தில் வருகிறார். இந்த திருச்சபை அவளை வித்தியாசமாய் பார்க்கிறது. இல்லை அன்பானவர்களே, வேர் த காஸ்பல் பிரீச் த நீடி. அதாவது முதல்ல சொன்ன threatened places, பயமுறுத்தப்பட்ட இடங்கள். 2வது அதாவது நெக்லெக்டட் பிளேஸ், ஒதுக்கப்பட்ட. மதர் தெரேசா யோசித்து பாருங்களேன், ஒதுக்கப்பட்ட அந்த கல்கத்தாவிலே ஏழை பாமர குடிசைவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசித்தார். எனவேதான் இன்றைக்கு அவர்கள் உலகம் எங்கும் பேசப்படுகிறார்கள். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, சென்னை பட்டணமே குடிசைகளால் நிறைந்ததுதான். எங்கே பார்த்தாலும் குடிசைகள். ஆனால் அங்கே செல்ல ஆட்கள் இல்லை, சொல்ல ஆட்கள் இல்லை. நாமே தீர்மானத்துக்குள்ள வந்துக்கிறோம், அவங்க பொல்லாதவங்க, அவங்க பின்தங்கின. இல்லை என்பார்களே. அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தையை அவன் பிரசங்கித்தான், அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார். அந்த அலங்கார வாசல் என்று சொல்வது, அதில் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், இட் இஸ் a கவுன்சில் சேம்பர். அங்குதான் ஆலோசனை செய்யப்படுகிற ஒரு இடம். அது படித்தவர்கள், மேதைகள், வழக்கறிஞர்கள், ஞானிகள், நியாயசாஸ்திரிகள் கூடுகிற இடம். அந்த இடத்திலேயும் பவுல் கர்த்தருடைய வார்த்தை, அந்த பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். அதுதான் இப்போ நான் சொன்னேன் 3:10, 5:29, 5:29.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்தார் இயேசுவை தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். 31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகளுக்கு தந்துள்ளன பசுத்த ஆவியும் சாட்சியா இருக்கிறார் என சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், முதலாவது நீதி பிளேஸ், மூன்றாவது ஈவன் இந்த கவுன்சிலிங் சேம்பர்ஸ், இது எப்படி இந்த ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு என்ற வழக்கு தொடரப்படுமா? இன்னோ செவரத்தை. ஆனால் அதுதான் சந்தர்ப்பம். அந்த வார்த்தையை படியுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அதாவது மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்க. எங்கே தெரியுமா? நீதிமன்றத்தில். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் அவரை எழுப்பினார், எல்லாவற்றுக்கு மேல அவரை உயர்த்தினார், நாங்கள் சாட்சி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, the place where the gospel preach. முதலாவது சொன்னேன், அன்பானவர்களை புறக்கணிக்க, அதாவது நம்மை பயமுறுத்துகிற இடங்கள், threatening place. இரண்டாவது neglected people, neglected place, அலங்கார வாசலை பிச்சை கேட்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது கவுன்சிலிங் சேம்பர்ஸ், ஆலோசனை சங்கம். நீ நினைக்கூடாது அவர்களை விட கர்த்தர் உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேச அவருடைய வார்த்தை, அவர்கள் மத்தியிலே இதை உங்களை பயன்படுத்துவார். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர்களோடு இருக்கிற பார்க்க உன்னோடு இருக்கிற பெரியவர். அந்த வசனம் படிச்சு பாருங்க, அது போட்டிருக்குது, தேவன் அவர் உயர்த்தினார், அதற்கு நாங்கள் சாட்சி. எத்தனை பெரிய வார்த்தை! உங்கள் பகுதியை நீங்கள் செய்யுங்கள், அவர் பகுதி அவர் செய்வார். சுவிசேஷ பிரசங்கி பண்ணப்பட்ட 4வது இடம், அன்பானவர்களே, அதாவது வனாந்திரம். அது ரொம்ப கடினம். வனாந்திரத்துல யார் கேட்பா? சொன்னங்களை வனாந்திர பாதையாய் போய் கொண்டிருக்கலாம். அந்த வனாந்திர பாதையிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் ஒரு அனுப்புவார். பிலிப்பு வனாந்திரத்தில் தான் இருந்தான். அந்த வனாந்திரத்திலே ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் ஒரு அனுப்பினார். காந்தாகிய மந்திரி, தெரிந்த வசனம் தான் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 8:30 வனாந்திரத்திலே அவன் அந்த வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, நீ வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அடுத்த ஒரு வார்த்தை, அதிலேயே அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு போய்த்தான். the place where he preached, desert. நீ நினைக்கலாம், நான் சொல்லுது எழுத்துப்படி வனாந்திரம், உங்கள் வாழ்க்கையில வனாந்திரம் இருக்கலாம். பட் don't hesitate to preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேச பயப்படாதீர்கள். உங்கள் வனாந்திரம் செழிப்பாய் மாறும். நினைக்கலாம், ஒருவேளை வனாந்திரமா இருக்கிற மனிதனா இருக்கலாம். அந்த மனிதனை உங்களுடைய வார்த்தை செழிப்பாக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, he preached in the desert. வனாந்திரத்திலே கூப்புடைய சத்தம் என்பதை பிள்ளையே நினைக்கிறோம். எல்லாரும் விரும்புவதெல்லாம் மேடை, அலங்காரங்கள், மைக்கு. அதுல கூட சொல்றாங்க, அந்த ஸ்பீக்கர் அந்த பிராண்டடா இருக்கணுமா, அந்த மைக் அந்த பிராண்டட். அது பல காரணங்கள் உண்டு. அதுக்கு தொற்று வியாதி ஏதோ வந்து சொல்றாங்க. அந்த நாட்களில் எந்த பிராண்டடமே இல்லையே. இன்றைக்கு ஒளிபெருக்கி கருவிகள் இல்லை. 1 கோடிக்கு ஒளிபெருக்கி வாங்குற திருச்சபை எல்லாம் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் 1 கோடிக்கு வாங்குற திருச்சபை இன்னைக்கு இருக்கிறார். வளர்ந்திருக்கிறார்கள், பரவாயில்லை. ஆனால் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே பிரசங்கித்தான். where the gospel preached. வனாந்திரம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அந்த வனாந்திரத்திலே அந்த வார்த்தை கேட்க கர்த்தர் ஒரு ஆத்துமாவை அனுப்புவார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு உன்னோடு இருப்பார். இருப்பது மட்டுமல்ல, உடைய வார்த்தையை கேட்க யாரோ ஒருத்தர் அனுப்புவார். நீ வனாந்திரன் பார்க்காதீங்க, வயல்வெளியா இருக்கும், செழிப்பா இருக்கும், கேட்க ஆட்கள் இல்லை. உலகத்தின் பல நாடுகளுக்கு போகிறார், செழிப்பான நாடு, வசனம் கேட்க ஆட்களே இல்லை. சில நேரங்களில் இந்த காலை சனிக்கிழமை காலை நேரங்களிலே சில சபையார் ஓப்பனர் மீட்டிங் போடுவாங்க. பல தேசங்களிலே அல்ல நான் பேசியிருக்கிறேன். கேட்பதற்கு ஆட்களே கிடையாது. ஆனால் வனாந்திரத்திலே கேட்பதற்கு கர்த்தர் ஆளை அனுப்புவார். 4வதாக இந்த சினகாக், யூதர்களின் ஜெப ஆலயம். ஒரு சின்ன கேள்வி, யூதர்களின் ஜெப ஆலயத்திலே இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியுமா? அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார்.
இன்னைக்கு பெயர் துக்கமான ஒன்று. இன்றைக்கு பாரம்பரிய திருச்சபையில் இப்படித்தான் பேச வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லுகிற ஊழியர்கள் மிக குறைவு. அந்த வார்த்தை நான் படிக்கலுங்க. தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே அவன் பிரசங்கித்தான். இன்றைக்கு ஆலயத்தில் பிரசங்கம் பண்றது எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். அவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும், ஒரு யாரும் பேசுவதற்கு அனுமதியே இல்லை. சமீபத்தில் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அவர் அழைத்திருந்தார்கள், ஒரு திருமண ஆராதனை. அதில் செய்தியாளர் என்று அதில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நடத்துவர் அந்த சபை குருவானவர், செய்தியாளர் என் பெயர். ஏதோ ஞாபக குறைவு, ஞாபகம் இல்லாம மேடையில் ஏறிட்டேன். திரளான கூட்டங்கள். இந்த போதர் அங்கிருந்து என்னை கீழே இறக்கினார். கீழே இறக்கி இங்கதான் நீங்க பேசணும்னார். அடுத்து ஒலிபெருக்கிலே சொன்னார், ஒரு 5 நிமிடங்கள் அவர் பேசுவார். யோசித்து பாருங்கள், தொலைதூரம் ஒரு இரவெல்லாம் பிரயாணம் பண்ணிருக்கிறேன், இந்தியாவின் தென்கோடி. அப்படியானால் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால், கொஞ்ச நேரம் ஒரு ஆராதனை நடந்தது. உடனே அங்கிருந்து ஒரு சொன்னார், அதுக்கு இங்கே இடம் இல்லை, நிறுத்துங்க, இது என்ன கன்வென்ஷனா? யோசித்து பாருங்க, இன்றைக்கு வார்த்தைக்கும் இடமில்லை, ஆராதனைக்கும் இடமில்லை. ஆனா இது ஆலயம், நீங்கள் பேசுங்கள். எனக்கு தெரியும், அதை சொன்னவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு சிறப்பா இல்லை. இது பெருமையோடு சொல்லவில்லை. You preach the word wherever God opens the way. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ பிரசங்கம் பண்ணுங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சினகாக் ஆலயங்களிலே, இதனுடைய ஆலயங்களிலே அந்த வார்த்தை 9:20 தாமதமின்றி. நம்ம எல்லாரும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறோம். அழைப்பாரா? அழைக்கிறாரோ இல்லையோ, நற்செய்தி சொல்வதற்கு அழைப்பு தேவையில்லை, அழைத்தவர் அவர்தான். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு வார்த்தை தந்திருக்கிறார், a special message, a special promise, a special calling. ஒரு அதாவது சிறப்பான ஒரு அழைப்பு, சிறப்பான வார்த்தை, சிறப்பான அபிஷேகம். திரும்ப சொல்லுகிறேன், a special message, a special calling, a special anointing. சிறப்பான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். Why should you wait? தேவையில்லை. இனி காலம் செல்லாது, இது விதைக்கின்ற காலம் அல்லவா? என்னை கேட்டுக்கொள்ள அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கு ஏற்புடையா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது தாமதமின்றி அவருடைய ஜப ஆலயங்களிலே. அதுக்காக நீங்கள் அடுத்த இந்து ஆலயங்களை பிரசமன சொல்ல மாட்டேன். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது சில பேர் செய்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி. தைரியமாய், வெரி போல்ட், பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். அவள் கொடுத்த தைரியத்திற்காக, கிரீன் இன்டர்நேஷனல் அவருடைய ஊழியர்களுக்காக. நீங்க எத்தனையோ பேர், மோகன் சேவர்கள் கூட ஏராளமான இந்த கைப்புகளை அச்சடித்து கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, தாமதமின்றி எவ்வளவு நாள் இந்த 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 வாசல் இருக்குமோ தெரியாது. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வர் யார்? நாட்கள் கொடிதாய் மாறிடும், காலத்தை ஆதாயம் செய்வோம் தாமதமின்றி. அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அடுத்த இடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவர்கள் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார்கள். ஓய்வு நாட்களிலே ஜெபாலயத்தை பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார்கள். அது உட்கார்ந்து they preach the gospel ஜெபாலயங்களிலே. இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இந்த மெயின்லைன் சபைகளில் பிரசங்கம் வாய்ப்பே இல்லை. நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த மெயின்லைன் சபைகளில் தந்தை பெருமாளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. கத்தோலிக்க திருச்சபை ஏதோ 1-2 இருக்கும், 1000ல் 1. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பாரம் இருக்குமானால், தரிசனம் இருக்குமானால், தேவன் உங்களை எல்லா இடத்துல பயன்படுத்துவார். திரும்ப சொல்லுகிறேன், வழி அருகே, வனாந்திரத்துல, ஜபாலயத்துல, ஜப கோபுரங்களில, நீங்க அதாவது அந்த பாரத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிறார், உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் பார்க்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய
ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசியில எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல், துதியுள் கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததெல்லாம் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.